உருளைக்கிழங்கும் மைதாவும் வச்சு இதை மாதிரி ஒரு உருண்டை செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு இது மாதிரி தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சுங்க. இப்போ அதை எப்படி அவிக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஒரு பாத்திரம் எடுத்து தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு அதில் போட்டுருங்க. இதை மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் எடுத்து போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான், உருளைக்கிழங்கு வெந்துடும். இதை பாருங்க, இதை மாதிரி கொதித்த உடனே ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. பார்த்திங்களா, உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணி இல்லாமல் வெடிக்கட்டி வச்சுக்கலாம். ஒரு வெடிக்கட்டி எடுத்து இதை வெடிக்கட்டிடுங்க. அவ்வளோதான், வெடிக்கட்டி இதை மாதிரி வச்சுருங்க. தண்ணி சுத்தமாக இருந்துடணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: சர்க்கரை எடுத்து இதை மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு ஆக்கிக்கோங்க. பவுட்ரு ஆக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க. சர்க்கரை, மைதா மாவு, சோட்டா மாவு. இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு நம்ம வெடிக்கட்டி வச்ச பாருங்க, அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இதில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பவுட்ராக்கி வச்சுருமோ அதை சேர்த்துட்டு அதை ரெண்டையும் நல்லா கலக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. சர்க்கரையும் அந்த உருளைக்கிழங்கும் சோட்டா மாவு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து அதில் பிசையலாம். இதை மாதிரி கலரி விடுங்க. கையிலையும் வச்சு பிசையலாம். இப்போ இந்த ஸ்பூனில் பாருங்கள் நல்லா கலக்கிட்டிங்களா? இப்போ கையை வச்சு நம்ம பிசையலாம். நல்லா தண்ணியாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் சோட்டா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பி நல்லா பிசையணும். இப்போ கரெக்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாவை. இப்போ பாருங்கள், அது எவ்வளோ அழகாக நல்லா பிசைஞ்சு காமிக்கிறேன். இருங்க, கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கையில் ஒட்டாத அளவுக்கு இதை பாருங்கள், நல்லா பிசைஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்க, எடுத்து இப்போ உருண்டை பிடிக்கலாம். அது எப்படி பிடிக்குதுன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, கையில் ஒட்டவே இல்லை. இதை பாருங்கள், இதை மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. கையில் லைட்டாக ஒட்டிச்சுன்னா எண்ணெய் தடவி இதை மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சு காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது அந்த ஒன்று ஒன்றா எடுத்து அதை போட்டுருங்க. எண்ணெய் காஞ்சோடனே போடுங்க. உடையாது, நீங்கள் எடுத்து போடுங்க. பொறுமையாக போடுங்க, எண்ணெய் கையில் போடும். மெதுவாக போடுங்க. அவ்வளோதான். இப்போது அது ஒரு சைடு வெந்த உடனே எடுத்து திருப்பி விடலாம். இவருங்க வெந்துடுச்சு ஒரு சைடு. அதை பொறுமையாக திருப்பி விடுங்க. ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்க. வெந்த உடனே இதை மாதிரி கலரி விட்டிங்கன்னா தானாக வெந்துடும். இதே மாதிரி பொறுமையாகவே செய்யுங்க. பொறுமையாக திருப்பி விடுங்க. அவ்வளோதான். 2 சைடு வெந்துச்சுன்னு வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வேகமாக கலரலாம். இப்போ நான் கலரி காமிக்கிறேன் பாருங்கள், உடையாது. இதை பாருங்கள், வெந்த உடனே இதை மாதிரி நல்லா கலரி விட்ருங்க. நல்லா கலரி விட்ருங்க. அது பாருங்கள், வெந்துருச்சு. நல்லா 2 சைடும் கோல்டன் கலரில் வந்தவுடனே எடுத்துடலாம். ஒரு சைடு வெள்ளையாக இருக்குது பாருங்கள், அதை நல்லா திருப்பி விட்டு நல்லா கலரிடுங்க. 2 வாட்டி பரட்டி போட்டிங்கன்னா கரெக்டாகிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். வெந்துச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், 2 சைடும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம், எண்ணெயை எடுத்துட்டு. அவ்வளோதான். இதை எடுத்து வச்சு இப்போ சுட சுட சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். ரொம்ப சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிட்லாம், ஆறுனாலும் சாப்பிட்டாலும், எப்படி சாப்பிட்டாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், அடுத்தது மீதியெல்லாம் எடுத்து இதை மாதிரி போட்டு அது எதுக்கு போடுறேன்னு காமிக்கிறேன்னு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சமாக போட்டு கரெக்டாக எடுத்தேன். இப்போ எல்லாத்தையும் இதை மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சீக்கிரமாக போட்டு எடுத்துடலான்னு இது மாதிரி போட்டிங்கன்னு வச்சுக்கா, இதை மாதிரி எடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு 2வது போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் எடுக்கிறதுக்கே. அதனால் நான் ஃபஸ்ட்டு எப்படி போட்டேனோ அதே மாதிரி போட்டு எடுங்க. இதை மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். எண்ணெய் இருக்குது, இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஒரே சீக்கிரமாக அப்படின்னு நினச்சி எடுத்திங்கன்னா இப்படி தான் இவ்வளோ கஷ்டப்படணும். டக்கு டக்குன்னு கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். நிறைய போடாதீங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும், எடுக்கவும் முடியாது. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த 2வது வீடியோ போட்டேன். பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் எடுக்கிறதுக்கு. வெந்த உடனே எண்ணெய்க்கு வெளியில் வந்துடுச்சு பார்த்தீங்களா? எண்ணெய்க்குள்ளே இருந்ததுன்னா ஈஸியாக வெந்துடும், டக்குன்னு எடுத்துடலாம். பாருங்கள் எண்ணெயும் பற்ற மாட்டேங்குது, வெளியில் போயிடுச்சு. அதனால் எண்ணெய் இருக்கிற அளவு கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி இது. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் அவிச்சிட்டிங்கன்னா போதும், டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்றலாம். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டம் கூட இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல? சாப்பிடணும் போல் தோணுதில்ல? ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.